திரு ரகு ஓய்வு பெறும் முடிவை அறிவித்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமா, இல்லை வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவாக இதை பார்க்கணுமா? ரெஸ்லிங் வந்து ஒரு சாதாரண ஸ்போர்ட் இல்லை, நிறையா சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டிய ஸ்போர்ட். ஏன்னா வந்து எல்லாருமே 2 kg 3 kg எடையை குறைச்சி போட்டி போடுறாங்க. அவங்க வந்து அந்த ஃபைனலுக்கு முதல் நாள் வந்து செஞ்ச அந்த ஒர்க் அவுட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டாலே பதறுது. தண்ணி குடிக்கலை, சாப்பிடல, தூங்கலை, ஃபுல்லாக வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. வந்து முடியை கட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய சிங்லெட்டை வந்து ஷார்டன் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ ஒர்க் பண்ணி தான் அவங்க கலந்துக்க முடியுது. இது வந்து ஒவ்வொரு போட்டியிலும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஏன்னா அவங்க குவாலிஃபையர்ஸ்லேயும் இதே மாதிரி 50 kgக்கு கீழே கொண்டு வரதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 53 kgலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்குது. ஸோ அதனால் வந்து இது நாட் ஈஸி, எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. இது தொடர்ந்து 2028 ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் திரும்பவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது கடினமான விஷயம். அப்புறம் அவங்க வந்து மென்டலி பயங்கரமாக அஃபெக்டட். அவங்களுடைய போராட்டம் வந்து இந்த பாரிஸில் ஆரம்பிக்கல, அது ஜந்தர் மந்தரில் ஆரம்பிச்சது. அப்பையிலேருந்து அவங்களுக்கு வந்து உளவியல் சிக்கல், அதுக்கப்புறம் நெருக்கடி பலவிதமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் இந்த ரிட்டைர்மெண்ட் நான் சொல்லுவேன். இந்த பாரிஸில் வந்து அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனதுனால மட்டும் இல்லை, ஓவராலாக அவங்க அனுபவித்த டார்ச்சருக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறதுக்காக ஒரு எமோஷ்னல் முடிவு எடுத்துக்கிறாங்க. ஐ ஃபீல் ஸோ சேட் ஃபார் ஹர். ஏன்னா நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிற நம்மளுக்கே இவ்வளோ பதப்பதைக்குது, இவ்வளோ வருஷமாக இருக்குது, அவ்வளோ சோகமாக இருக்குது. இவ்வளோ 20 வருஷமாக ரெஸ்லிங் தான் தன்னுடைய வாழ்க்கை, அந்த ஒலிம்பிக் மெடல் தான் தன்னுடைய கனவுன்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கு வினேஷ் போகத்துக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, ஒலிம்பிக் மெடல் வின் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு தெரியும், திரும்பவும் வந்து 2028 ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கணும்னா இந்த ப்ராசஸை செஞ்சாகணும். ஏன் அந்த நம்பிக்கை இழந்தாங்க? ஏன் நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து இன்னொரு ஒலிம்பிக்ஸ் போகணும், எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், அவங்க வந்து அதில் போய் மெடல் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா 33 வயசு ஆகும். அப்போது கடினம் தான் பெண்களுக்கு. இல்லை, இந்த பின்னடைவு வந்து இயல்பாக நடந்த பின்னடைவு இல்லை, இனிமே நாம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்ம வெற்றியடை வைக்க மாட்டார்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்து. அதாவது இங்கே சப்போர்ட் சிஸ்டம் இல்லையே. இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னாடி கடந்த 1 வருடமாக நடந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியாவில் அத்லீட்ஸை எப்படி சப்போர்ட் பண்ணணும், பெண்களை எப்படி சப்போர்ட் பண்ணணும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்தால் எப்படி அவங்களுக்கு நம்ம துணையாக இருக்கணும், உறுதுணையாக இருக்கணும், அப்படிங்கிற புரிதலே இல்லாத கண்ட்ரியாலாம் இருக்கிறோம். நம்ம எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன்னா அப்படி அதுவே மனச்சோர்வை ஏற்படுத்தும். அவங்களுக்கு உறுதுணையாக இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்திருந்தா, பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை வந்து அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கி மேலே நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்டே இல்லையே. கண்டிப்பாக அடுத்த முறை கோப்பையை வெல்லுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது, ஆனால் சிஸ்டம் மீது நம்பிக்கை இல்லை. அதாவது இந்த ஒலிம்பிக்ஸுக்கு நான் குவாலிஃபை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நினைக்குது. ஏதாவது சாபட்டேஜ் பண்ணிடுவாங்களோ, என்னுடைய டோப்பிங் சாம்பிளை டேம்பர் பண்ணுவாங்களோங்கிற பயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? சஞ்சய் சிங் அப்படிங்கிற பிரிஜ்பூஷன் சரண் சிங்குடைய ரைட் ஹேண்டு தான் இப்போது ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்ட்டு. எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்? ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, அவர் தான் வந்து இன்டைரக்டாக இன்னும் கண்ட்ரோல் பண்ணுறாரு ஒரு ப்ராக்சியை வச்சு. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யார்? அந்த கேள்வி நம்ம எழுப்படும் இல்லையா? அதாவது அவங்க குற்றச்சாட்டு சொன்ன உடனே ஆக்ஷன் எடுத்திருந்ததுன்னா அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாகி 53 kg கூட அவங்க போட்டி போட்டிருக்கலாம், அதுக்கு வந்து தயாராக இருக்கலாம். அந்த அந்திம் பங்கில் தோக்கடிச்சு அவங்க 53 kgயில் வந்து போட்டி போட்டிருக்கலாம். அந்திம் பங்கல் உடனே தோத்துட்டாங்க, 10-0 தோத்துட்டாங்க. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அங்கே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க 55-57 கிலோவில் இருக்கிறவங்க 2 கிலோ குறைச்சி 53 வருது மச் ஈஸியர் தென் கோயிங் டவுன் டு 50. அது வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக டிமாண்டிங். 50க்கு கீழே ஒரு வெயிட்டே கிடையாது ரெஸ்லிங்கில். அதுக்கு நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்தணும்னா பயங்கரமான சாக்ரிஃபைசஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்களுடைய பாடி வெயிட் நேச்சுரலாக ஒன்று இருக்குது, அதையும் தாண்டி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்து அந்த போட்டியிலே கலந்துக்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. எப்படி அவங்க வந்து ரிலாக்ஸ்டாக போட்டிக்கு தயாராவாங்க? முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த எடையை பற்றியே கவலை இருந்ததுன்னா அவங்க எப்படி போட்டிக்கு தயாராக முடியும்? உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து பவர் வேணும், ஆனால் சாப்பிட முடியாது, வெயிட்டை பார்க்கணும். அநியாயங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு ஜாயாக இருக்கணும், என்ஜாய் பண்ணி விளையாடணும். நம்ம விளையாட்டு மைதானத்துக்கு எதுக்கு போகிறோம்? கவலையை மறந்து ஜாலியாக விளையாடுறதுக்கு. பட் இவ்வளோ குடைச்சல் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து அந்த ரெஸ்லிங்கில் உள்ள பிரச்சனைகளை வந்து விருப்பத்தோடு தான் செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பேஷன் அது. அவங்க அப்பா, அவங்க குடும்பமே வந்து கசின்ஸ் எல்லாருமே ரெஸ்லிங் தான் இருக்காங்க. சகோதரிகள், டங்கல் ஃபேமிலி, டங்கல் படமே இவங்களை வச்சு எடுத்தது.
ஸோ அதனால அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அது வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய உளவியல் சிக்கலை கொடுத்தது. அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த கல்மினேஷன் வந்து இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன். இதில் வந்து ஒரு மெடல் வாங்கியிருந்தா இப்போ அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கோல்டோ சில்வரோ வாங்கிட்டு அதை பற்றி நம்ம சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்போம். இந்த எமோஷனல் மூமெண்ட்டில் அந்த பழைய பேர்டன்லாம் சேர்ந்து அப்படியே வந்து அமைத்திருச்சு. ஸோ சேட் அது. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரெஸ்லிங் வீரரையோ வீராங்கனையோ கொண்டாடினதில்லை. ஏன்னா அவங்க நாட் மியர்லி அ ரெஸ்லிங் வீராங்கனை. அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அவங்க பட்ட கஷ்டம்லாம் நம்மளை வந்து பாதிச்சுது. அதனால நம்ம வந்து அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்னு பார்க்காம நம்மள ஒருத்தரா இந்தியாவில் உள்ள எல்லா பெண்களுக்கும் போராடின ஒரு பெண்ணை பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி குட் நாட் வின் த மெடல். 100 கிராம்ங்கிறது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சோப்பு பாருடைய வெயிட் தான், 2-3 முட்டையை தூக்கி வச்சா வரும் அப்படின்றாங்க. பட் ரூல் இஸ் அ ரூல். அதையும் நம்ம சொல்லணும். நம்ம எமோஷனலாக வந்து இல்லை எங்களுக்கு மெடல் கொடுக்கணும்னு கேட்குறது ரூலுக்கு அகெயின்ஸ்ட். அது வந்து நம்ம மாற்றவே முடியாது. அந்த ரூல் வந்து வினேஷ் போகத்துக்காக பண்ணதில்லை. உலகத்தில் உள்ள எல்லா வீராங்கனைகளுக்கும் அதே ரூல் தான். வேற எந்த வீரரோ வீராங்கனையோ ஃபைனலுக்கு முன்னாடி டிஸ்குவாலிஃபை ஆகலை. ஸோ இந்த ஃபேக்டர் எல்லாத்தையும் பார்க்கும்போது அதை நம்ம வந்து லாஜிக்கலாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உலக மல்யுத்த சங்கம் வந்து வினேஷ் போகத்துக்கு எதிரானது கிடையாது. அது வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். அது வந்து அந்த மெடிக்கல் டீம் ஏன் வந்து அந்த ஒரு இரவில் அதை குறைக்க முடியலங்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லாம் நிச்சயமாக கேட்கணும். ஏன்னா வந்து அந்த நம்பிக்கையில் தான் அவங்க போயிருக்கிறாங்க. அவங்கள விட அந்த டாக்டர்ஸுக்கு, நியூட்ரிஷனிஸ்ட்டுக்கு, அந்த ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட்டுக்கு தான் நல்லா தெரியும். இந்த நம்பிக்கை இருக்குது. 50 கிலோக்கு கீழே கொண்டு வந்துட முடியும். முதல் நாள் கொண்டு வந்திருக்காங்க. அப்பயே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. 400 கிராம் அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ அதை குறைச்சி 50க்கு கீழே வந்துருச்சு. ஆனால் அந்த பவுட்டும் போது சாப்பிட்டது ஒரு 2.7 kg அதிகமாக்கிடுச்சு. அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் ஒரு இரவு ஃபுல்லாக கழிச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஒரு 100 கிராம் அதிகமாக இருக்குது. அது ரூல் படி என்னென்னா, நீங்கள் முதல் நாள் போட்டியில் அந்த வெயிட்டு வந்து கரெக்டாக இருந்திருந்தால் கூட நீங்கள் 2வது நாள் வந்து ஓவர் வெயிட் ஆனால் என்டையர் ரிசல்ட்டும் கேன்சல் ஆகிடும். நிறைய பேர் கேட்குறாங்க, இது கொடுத்துடலாமே, சில்வர் மெடல் கொடுத்துடலாமே, ஃபைனலில் டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிங்க, முதல் ரவுண்டெலாம் அவங்க நியாயமாக தான் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. பட் ரூல் வந்து கம்ப்ளீட் ரிசல்ட்டை கேன்சல் பண்ணுறது. அதனால தான் உங்களுக்கு எதுவும் கிடைக்காம போயிடுச்சு.